அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ஒரு கிராமவாசி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நான் சொர்க்கம் செல்வதற்கு ஏற்ற செயலை எனக்கு கூறுங்கள் என்று கேட்டார். இதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹுவை நீர் வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணையாக்கக்கூடாது, கடமையான தொழுகையையும் கடமையான ஜகாத்தையும் நிறைவேற்றி கடமையான நோன்பையும் நோற்க வேண்டும் என்று கூறினார்கள். இதை கேட்ட அந்த கிராமவாசி, என் உயிர் எவன் கையில் இருக்கிறதோ அந்த அல்லாஹுவின் மீது ஆணையாக இதை தவிர வேறு எதையும் நான் செய்ய மாட்டேன் என்று கூறியவராக அங்கிருந்து சென்றார். இதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சொர்க்கவாசிகளில் ஒருவரை பார்க்க விரும்புபவர்கள் இவரை பார்த்து கொள்ளட்டும் என்று கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1397. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மார்க்கத்தில் எது நமக்கு கடமையாக்கப்பட்டுள்ளதோ அதை ஒருவர் முறையாக நிறைவேற்றினால் அவர் சொர்க்கம் செல்வதற்கு அதுவே போதும் என்ற சுப செய்தியை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை நாம் இந்த ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம். எனவே உபரியான அமல்களை செய்யக்கூடியவர்கள் தாராளமாக செய்யட்டும். குறைந்தபட்சம் கடமையான அமல்களிலாவது நாம் ஒரு முழுமைத்தன்மையை கொண்டு வர வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.